தைப்பூசத்தை முன்னிட்டு பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் செல்ல தனி பாதை. திருச்செந்தூரில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருப்பணிகள் மற்றும் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதி முருகனை கண்டெடுத்த நிகழ்வை கொண்டாடும் ஸ்ரீ சண்முகர் ஆண்டு விழாவும் 11ஆம் தேதி தைப்பூச திருவிழாவும் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தற்போதே பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தைப்பூச திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சுகுமாரன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் பங்கேற்றனர். அப்பொழுது திருச்செந்தூருக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். தைப்பூச திருவிழாவிற்காக 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் எளிமையான முறையில் தரிசனம் செய்திட தனி வழி கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் வரக்கூடிய பாத யாத்திரை பக்தர்கள் சாதி ரீதியான கட்சி கொடிகளையோ பனியன்களையோ கொண்டு வரக்கூடாது என காவல்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவில் வளாக பகுதிகளில் அதிகப்படியான பக்தர்கள் கூடுவதால் அதிக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் பக்தர்களின் வசதிக்காக 24 மணி நேரமும் தண்ணீர் தேவைக்கேற்ப தட்டுப்பாடின்றி கிடைத்திட சுகாதாரமான முறையில் நகராட்சி மூலம் குடிநீர் விநியோகம் செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தைப்பூச திருவிழாவிற்காக திருக்கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் அடையாளம் கண்டிட தூத்துக்குடி சாலை மார்க்கமாக திருச்செந்தூர் வரும் பாத யாத்திரை வரும் பக்தர்கள் கையில் டேக் கட்டிவிட்டு இருப்பதாகவும் கோவில் வளாக பகுதியில் எந்த ஒரு அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தவிர்த்திட தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர்கள் 24 மணி நேரமும் தீயணைப்பு ஊர்திகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டு மருத்துவ ஊர்தியுடன் தயார் நிலையில் வைத்திருக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கோவிலை சுற்றி பக்தர்களின் வசதிக்காக மருத்துவ முகாம்கள் அமைக்க இருப்பதாகவும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வாகனங்கள் மூலம் வருகை தரும் பக்தர்களின் வாகனங்களை நிறுத்திட திருநெல்வேலி சாலையில் தற்காலிக வாகன நிறுத்துமிடமும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.